ரமேஷ் வணிகம் பார்க்கணும் சார். என்னம்மா? சுபத்தியா உங்களை அக்கா புது குரூப்ல ஆட் பண்ணிட்டாவா? ஓம் சார் ஆட் பண்ணிட்டா. ரிமூவ் பண்ணிருக்க. ரிமூவ் ஆகல சார். ரிமூவ் ஒன்று காட்டுது. அது அப்பாட நம்பரா இருக்கும் சார் சில வேளை. உன்னை ஆட் பண்ணியாச்சா? ஓம் சார். வேற ஃப்ரெண்ட்ஸை சொல்லுங்க, டைட்டில் மாத்தியாச்சு. சரி தெரியா, என்ன டைட்டில் மாத்தினா தெரியா போல இருக்கு. கடைசியா படிச்ச கடகா ராஜு ஓம் சார். என்ன படிச்சாடு? ரமேஷ் வணிகம் பார்க்கணும் சார். மறைஞ்சு புத்தம் விலை கூடிட்டு 500 அப்படின்னு சொல்லிவிட 400 சொன்னான். ஓம் சார். இல்லை 500 அப்படி நான் குரூப்ல போட்டு விடுறேன். சனிக்கிழமையிலேருந்து காசை வாங்கிட்டு விடக்கூடா. ஓம் சார். இன்றைக்கே கொஞ்சம் பேர் தந்தவன் 400 தந்தவன் இன்றைக்கு 100 எக்ஸ்ட்ரா வந்து. சரி. ஓம் சார். எத்தனாம் கல்யாணமா? 26. வாசி ஜியாவன். ரமேஷ் என்பவர் 1/5/2026 வணிகத்தை ஆரம்பித்தார். ரமேஷ் நிறுவனத்தின் மே மாத கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகள் பின்வருமாறு. முதலாவது, உரிமையாளர் காசாக ரூபாய் 3 லட்சமும் தளபாடம் ரூபாய் 2 லட்சமும் மூலதனமாக ஈடுபடுத்தினார். 2வது, ரூபாய் 80,000 கிரியமான பொருட்கள் காசுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது. ரூபாய் 3 லட்சம் கிரியமான பொருட்கள் கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது. வங்கி கடன் பெற்றது ரூபாய் 2 லட்சம். காப்புறுதி செலுத்தியது ரூபாய் 4,000. வாடகை செலுத்தியது ரூபாய் 3,000. இம்மாதத்திற்கான தளபாட தேவை ரூபாய் 1,000. சில்லறை வருமானம் ரூபாய் 8,000 காசாக பெற்றது. ரூபாய் 50,000 கிரியமான பொருட்கள் ரூபாய் 2,20,000 காசிற்கு விற்பனை செய்யப்பட்டது. ரூபாய் 60,000 கிரியமான பொருட்கள் 2,60,000 கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டது. உரிமையாளர் பற்றிய பொருட்கள் ரூபாய் 4,000. கடன்பட்டோரிடமிருந்து பெற வேண்டிய காசு ரூபாய் 20,000. கடன் கொடுத்தோருக்கு கொடுத்த காசு ரூபாய் 25,000. விளம்பரத்திற்கு செலுத்தியது ரூபாய் 7,000. மின்சாரத்திற்கு செலுத்திய ரூபாய் 15,000. வேண்டப்படுவது, மேற்கூறிய கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகளை பின்வரும் சமன்பாட்டில் பதிவு செய்க. 2வது, மே மாதத்திற்கான வருமான கூற்று.
மூன்றாவது 31/5/2026 உரிமையாண்மை. புதுசா வாராக குயிக்கா ஜாயின் பண்ணிடணும். பார்கவி ஏன் லேட்? அஸ்வினி ஏன் காணல? என்ன பார்கவி அஸ்வினி வாரலையோ? பார்கவி ஓம் சார். அஸ்வினி வாரலையோ? அஸ்வினி வாரவுதானே? செய்தாச்சா?
எத்தனை சொன்னி ஜாது? 26. சரி என்ன வேறக்கா கேள்வி புதுசாக வந்தாக்கள் கேள்வியை பாருங்க போட்டுடுங்க. வந்தா புதுசாக வந்தா கேள்வியை போட்டுடுங்க. சரியா? ரைட். சுபத்தியா வாசி. ரமேஷ் என்பவர் 1/5/2026 வணிகத்தை ஆரம்பித்தார். ரமேஷ் நிறுவனத்தின் மே மாத கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகள் பின்வருமாறு. உரிமையாளர் காசாக ரூபாய் 300,000 தளபாடம் ரூபாய் 200,000 மூலதனமாக ஈடுபடுத்தினார். ரூபாய் 80,000 கிரியமான பொருட்கள் காசுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது. ரூபாய் 300,000 கிரியமான பொருட்கள் கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது. வங்கி கடன் பெற்றது ரூபாய் 200,000. காப்புறுதி செலுத்தியது ரூபாய் 4,000. வாடகை செலுத்தியது ரூபாய் 3,000. மாதத்திற்கான தளவாட தேய்வு ரூபாய் 1,000. சில்லறை வருமானம் ரூபாய் 8,000 காசாக பெற்றது. ரூபாய் 50,000 கிரியமான பொருட்கள் ரூபாய் 220,000 காசுக்கு விற்பனை செய்யப்பட்டது. ரூபாய் 60,000 கிரியமான பொருட்கள் ரூபாய் 260,000 கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டது. உரிமையாளர் பற்றிய பொருட்கள் ரூபாய் 4,000. கடன்பட்டோரிடம் இருந்து பெற்ற காசு ரூபாய் 20,000. கடன் கொடுத்தோருக்கு கொடுத்த காசு ரூபாய் 25,000. விளம்பரத்திற்கு செலுத்தியது ரூபாய் 7,000. மின்சாரத்திற்கு செலுத்தியது ரூபாய் 15,000. கேள்வியில போட்டு விடுங்க. சாம்பார் எழுதுங்க.
அவளை அட்மின் டக்கில் அனுப்பி விடுவார் அபிஷிட்ட எனக்கு லாவண்யா டக்கல். எத்தனையா பிரிக்கோணம்? 1 2 3 4 5 6 7 பிரியும். 27 காரணம் படிக்கலாம் ஒரு பேமெண்டோட. நீங்க போட்ட டைம் டேபிள் படி ஜாயின் பண்ணுங்க. சரியானே? நான் நேரடி ஓப்ப எடுத்தோன்னு இருப்பேன். நேரடி இப்ப முடிய கிளாஸ் தொடங்கணும்னா நேரடி இப்ப முடிய கிளாஸ் எழுதுங்க. 26ஆம் கேள்வி. தளவாரம் சக சரக்கிரப்பு. தளவாரம் சக சரக்கிரப்பு வியாபார பெறுமதி சக காசு சமன் உரிமையாண்மை பிளஸ் வங்கி கடன் பிளஸ் வியாபார ஜென்மம். தளவாரம் சரக்கிரப்பு கேள்வி இல்லாத போட்டு விடுங்க. ஷேரிங் கட் பண்ண போறேன். தளவாரம் சரக்கிரப்பு வியாபார வருமதி சக காசு சமன் உரிமையாண்மை பிளஸ் வங்கி கடன் பிளஸ் வியாபார ஜென்மம். வருமான கூட்டு 12 பேருக்கு அடியுங்க. வருமான கூட்டு 12 பேருக்கு அடியுங்க. அங்கால 31/5/2026 உரிமையான் வெளியில போட்டோ எடுங்க. வருமான கூட்டு கேள்வி. ரமேஷ் வணிகத்தின் 31/5/2026 ரமேஷ் வணிகத்தின் 31/5/2026 முடிவடைந்த மாதத்துக்கான
வருமான கோட். வருமான கோட். வருமான கோட். அது விற்பனை. அது விற்பனை கிரியாம். விற்பனை கலை விற்பனை கிரியாம். மொத்த லாபம். கூட்டு ஏனைய வருமானம். கூட்டு ஏனைய வருமானம். 3 வரி வெட்டு கழி செலவு. கழி செலவு. இறுதி உரிமையாண்மை போடுங்க. 31/5/2026 உரிமையாண்மை. ஆரம்ப மூலம் சதத்தேறிய லாபம். ஒரு வரி வெட்டு சேப்பேன். நாளைக்கு எனக்கு எல்லாரும் யார் யார் எந்தமா ஃபீஸ் கட்டினீங்கன்னு சொல்லணுமா? தொடக்கத்துலேருந்து எந்தமா கண்ணு சொல்லணும். நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரிசிப்ட் டைம் எடுத்து வச்சுக்கோங்க. ஆரம்ப மூலம் சதத்தேறிய லாபம். ஒரு வரி வெட்டு சேப்பேன். ரைட். சுபாத்தி சத்தமா சொல்லு. கேள்வியா சார்? உரிமையாளர் காசாக ரூபாய் 300,000 தளபாடம் ரூபாய் 200,000 மூலதனமாக ஈடுபடுத்தினார். தளபாடம் 2 லட்சம் கூடும். காசு 3 லட்சம் கூடும். 2 மூலம் 5 லட்சம் உரிமையாண்மை கூடும். அஞ்சு லட்சம் உரிமையாண்மை கூடும். அதிகரிக்கண்டா பிளஸ். ரெண்டாவது 80,000 கிரியமான பொருட்கள். காசு பணம் செய்யறோம். 80,000 இருப்பு கூடும். 80,000 காசு குறையும். 80,000 இருப்பு கூடும். 80,000 காசு குறையும். மூன்றாவது 3 லட்சம் ரூபாய் கிரியமான பொருட்கள். கடந்த 3 லட்சம் சரக்கிருப்பு கூடும். 3 லட்சம் வியாபார தன்மை கூடும். 3 லட்சம் சரக்கிருப்பு கூடும். 3 லட்சம் வியாபார தன்மை கூடும். வங்கி கடன் பெற்றது ரூபாய் 200,000. வங்கி கடன் பெற்றால் காசு 2 லட்சம் கூடும். வங்கி கடன் பொறுப்பு 2 லட்சம் கூடும்.
காசு 2 லட்சம் கூடும், வங்கிக்கான பொறுப்பு 2 லட்சம் கூடும். காப்புறுதி செலுத்திய 4000, காசுல 4000 குறையும். காப்புறுதி செலவு உரிமையாண்மை குறையும். காப்புறுதி கொண்டு செலவா காட்டுங்க. 4000. காப்புறுதி செலவா காட்டுங்க 4000. ஆறாவது பாடே செலுத்தியது காசு 3000 குறையும். உரிமையாண்மை 3000 குறையும். வாடகை 3000. மாதுக்கான தளவாட தேவை. தளவாடம் 1000 குறையும். உரிமையாண்மை 1000 குறையும். தளவாட தேவாய். தளவாடம் குறையும். உரிமையாண்மை குறையும். சில்லறை வருமானம் காசா பெற்ற 8000. காசு கூடும் 8000. உரிமையாண்மை கூடும் 8000. சில்லறை வருமானம் ஏனைய வருமானம். ஏனைய வருமானம். 9. 50,000 கிரியமான பொருட்கள் 2,20,000 காசுக்கு விற்பனை. 50,000 இருப்பு குறையும். 2,20,000 காசு கூடும். 170,000 உரிமை கூடும். உரிமை கூடும். 10. 60,000 இருப்பு குறையும். 2,60,000 கணக்கு விற்றார். 60,000 இருப்பு குறைஞ்சு 2,00,000 கடமட்டம் கூடி 2 லட்சம் உரிமையாண்மை கூடும். அப்ப 50,000 200 விற்றதும் 60,000 200 வித்தனார். 220 260 சென்றார். காசு இணைப்பு செய்தார் 480. விற்பனை கிரியம் 50 வருடம் சேர்ந்தார் 110. 470 கழிச்சார் 370 மொத்தலாம். 370 மொத்தலாம். விற்பனை 480. விற்பனை கிரியா 110 கழிச்சா மொத்த லாபம் 370. உரிமையாள பற்றிய பொருட்கள் இருப்புல 4000 குறையும். உரிமையாளர் 4000 குறையும். மற்ற உரிமையை குறைக்கும் கொண்டே உரிமையால் விலக்கலை.
கடம்போட்டம் பெற்றாசு காசு கணக்கு வர கடமாட்டு பாய்ச்சலாவே காசுல 20,000 கூடும் வியாபார வறுமையில 20,000 குறையும் காசுல 20,000 கூடும் கடம்போட்டம்ல 20,000 குறையும் பதிமூன்று கடன் கொடுத்தோன்னு கொடுத்த ஆசு கடன் கொடுத்தோம் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு காசு கணக்கு கடன் கொடுத்தோன்னு குறைக்கும் காசு குறை கடன் கொடுத்தோன்னு குறைக்கும் காசு குறை விளம்பரத்தை செலுத்தியது காசு குறையும் 7,000 விளம்பரம் செலவு உரிமையாண்மை குறை பண்டைய விளம்பரம் செலவா காட்டும் 7,000 மின்சாரத்தை செலுத்திய 15,000 காசு 15,000 குறையும் உரிமையாண்மை 15,000 குறையும் மின்சாரம் செலவு 15,000 மூலம் தெரியாது 3,000 6,500 3,500 பேங்கிங் 30,000 30 அதை கூட வருது நேர நான் என்னன்னு சொல்லுங்க மனசு ஒரு மந்தி நிறைய ஸ்கூல்ல வாங்கியதான் இருக்குன்னா ஒரு இதுல மந்தேன் எத்தனை மந்தியா இருந்தார பிரிச்சு விட்டேன்னா ஒரு சேர்ந்துன்னா ஒன்று இருக்காது முதல்ல கிரியத்துக்கு 30 முப்பத்தி எல்லாம் இருந்தா 50 100 எல்லாம் வேணும் சொல்லிக்கிறார் 16 20 எல்லாம் அதை நோக்கி 30
கூட்டுங்க இருக்கா ஜாது தலவாரம் 1,99,000. 199,000 தலவாரம் சொல்லு தலவாரம் சரக்கு 199,000 சரக்கிருப்பு 2,66,000. 2,66,000 வியாபார வருமதி 2,40,000. 2,40,000 காசு 6,14,000. 6,14,000 உரிமையாண்மை 8,44,000. 2,44,000 வங்கி கடன் 2,00,000. 2,00,000 வியாபார சென்மதி 2,75,000. 2,75,000 ஆரம்பம் மூலம் 5,00,000 வருமானம் சொல்லு விற்பனை 4,80,000. விற்பனை கிரியம் 1,10,000. கழிச்சால் மொத்த லாபம் மொத்த லாபம் 3,70,000. ஏனைய வருமானத்துல சில்லறை வருமானம் 8,000. 2,78 3,78,000. செலவுகள் மொத்தம் 30,000. தேறிய லாபம் 3,48,000. பெரிய லாபம் 3,48,000. 48 44 ஓ இதுல ஏதாவது டவுட் இருக்கா
அஸ்விதா, தல்சாயினி, ஜுலிகா, பார்கவி, ஆரணி, ஆரணி ஒழுங்கு இல்ல, சரஞ்சா, பிஜிபா, பத்திகா, தேவகி. டவுட் இருக்கா? இல்ல புதன்கிழமை சார். பேப்பர் எல்லாத்துக்கும் எல்லாம் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டேன். சரியா? இனி டைம் நோட் பண்ணுங்க. திங்கள் உங்களுக்கு 9 மணிக்கு, திங்கள் மட்டும் 28 9 மணிக்கு தேய்ச்சி 4ஆம் பாடம் தொடங்க போறேன். குரூப் அக்கா குரூப்ல டியூட் போடுவா, பிரிண்ட் எடுங்கோ. யாருக்குமே பண்ண வேணாம் டியூட்டில். ரெண்டாவது பேமெண்ட் வந்து நாளைக்கு கேட்பேன். நாளைக்கு நீங்க யார் யார் எந்த பேமெண்ட் நீ எல்லாம் திக் பண்ணுவேன். 5ஆம் தேதிக்கு முதல் பே பண்ணணும். பிரச்சனைனா அம்மா அப்பா என்னோட கதைக்க சொல்லுங்க. மற்றபடி நீங்க கதை கேளாது, அம்மா அப்பா மாட்டேன். 5ஆம் தேதிக்கு முதல் பே பண்ணணும். சரி, ஷூட் வந்து யாரையும் கேப் பண்ணக்கூடாது. ஒரு நாள்ல ஷூட் அழிச்சிருவேன். என் திருப்பி அனுப்புங்கன்னு கேட்காங்க. போட்ட உடனே ஒரு நாள்ல பிரிண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? ரெண்டாவது திங்கள் 8 9 மணி, வியாழனும் வெள்ளியும் 8 மணி. பேப்பர் கிளாஸ் புதன்கிழமை 6:30. ரோய் காலேஜ் பேப்பர் ஃபர்ஸ்ட் டேர்ம் போகுது. எல்லா முதலாம் தவணை பேப்பரும் போய் கொண்டிருக்கும். ஆறுதலாக ஸ்லோவாக வடிவா பேப்பர் கிளாஸ் போகும். அந்த காப்பிக்கும் இந்த மற்ற நாள் படிக்க காப்பிக்கும் சம்பந்தமே இல்லை. அனுப்புற பேப்பர் உடனே பிரிண்ட் எடுக்கும். ரோய் காலேஜ் யாருக்குமே கிடைக்காது. உங்களுக்கு நான் அனுப்புறேன்னா நீங்க அதை யாருக்குமே கேப் பண்ணாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்க சின்ன பிள்ளைங்கிட்டேன். நீங்க எந்த நல்ல வேலை செய்ய போவேன், நீங்களாம் மேல கீழே அனுப்பிங்க, அவன் போயிடுவான் மேல. இப்போ நான் தேடி கஷ்டப்பட்டு வாங்கி உங்களை பேப்பர் அனுப்பினார், யாருக்குமே கேப் பண்ண. சரியானே? பேமெண்ட் 5ஆம் தேதி கட்டுங்க. கிளாஸுக்கு இனி ஒழுங்கா வாங்க. வேறு நண்பர் நண்பிகளுக்கு சொல்லிவிடுங்க. சரியா? சும்மலா கிளாஸ் நடக்க. நாளைக்கும் இதே பாடம். திங்கட்கிழமை புது பாந்துறவங்க நாளைக்கு நிதிலைமை கொடுத்துறாங்க. மிச்ச கேள்வி 27 28 29 30 எல்லாம் செய்யுங்க. நீங்க 2 மணி வரை செய்திருப்பேன் நினைக்கிறேன். டியூட் இல்லாக்கள் அட்மிட் கேட்கணும். 2 குரூப்ல ஜாயின் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். பாருங்க, 28 கொமர்ஸும் 27 28 கொமர்ஸ் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிருக்கோம். சரியா? ரைட், மீண்டும் நாளை சந்திப்போம். குட் பை, குட் நைட்.